4 கேஸ் ஒரே நாளில் நீதியும் தர்மமும் திமுகவை வேகமாக துரத்தது என அண்ணாமலை பேசியுள்ளார். திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கும் நீதிமன்றம் தகுந்த பாடம் கற்பித்துள்ளது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஒரே நாளில் டெல்லி முதல் மதுரை வரை திமுகவின் மனசாட்சியை விட வேகமாக நீதியும் தர்மமும் திமுகவை துரத்தி கொண்டிருக்கின்றன என அண்ணாமலை கூறியுள்ளார். இன்று 4 முக்கிய வழக்குகளில் விசாரணை நடைபெற்றது. கிட்னி முறைகேடு தொடர்பான விசாரணையை மேற்கொள்ளும் சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகளை மாற்றக்கோரி தமிழக அரசின் மேல்முறையீடு இன்று விசாரணை நடந்தது. அதேபோல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை அணுகியது தமிழக அரசு. இந்த நிலையில் 4 வழக்குகளின் விசாரணை நிலவரத்தை பட்டியல் போட்டு அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கும் உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் இன்று தகுந்த பாடம் கற்பித்துள்ளது என்று கூறியுள்ளார். திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனைகளுடன் தொடர்புடைய கிட்னி திருட்டு குறித்து விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அமைக்க கூறிய சிறப்பு புலனாய்வு குழுவில் தாங்கள் பரிந்துரைக்கும் அதிகாரிகளையே நியமிக்க வேண்டும் என்ற திமுக அரசின் நிபந்தனையை ஏற்க மறுத்து சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. திமுக எம்எல்ஏவுக்கு எதிரான விசாரணை குழுவில் திமுக அரசு பரிந்துரைக்கும் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்ற திமுகவின் நிபந்தனை எவ்வளவு வெட்கக்கேடானது என்று கூறியுள்ளார். மேலும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ மாற்றும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை அணுகிய திமுகவிற்கு அந்த வழக்கிலும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. மேலும் கரூர் தாவேகா பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் தமிழக அரசை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு மதுரை பெஞ்சில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அதை எவ்வாறு விசாரித்தது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் திருப்பரங்குன்றம் வழக்கில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளில் 2 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்புக்கு பிறகு 3வது நீதிபதி விஜயகுமார் நீதிபதி ஸ்ரீமதியின் கருத்துக்களுடன் உடன்பட்டு சிக்கந்தர் தர்காவில் விலங்குகளை பலியிடுவதை தடை செய்துள்ளார். இந்த மலை திருப்பரங்குன்றம் மலை என்றே தொடர்ந்து அழைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.